ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான கோடை வெயில் தொடங்கிடுச்சு இல்லையா? கோடை வெயிலை சமாளிக்கணும்னு நம்ம உடம்புல ரொம்பவே எனர்ஜி வேணும். அதுக்காக பழைய சாதம் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. எனக்கு பழைய சாதம் தான் இன்றைக்கி. நம்ம சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க, பழைய சாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பிட. பாருங்கள், நைட்டே சாதம் வடித்து அதில் சாதம் வடித்த தண்ணியை நம்ம கூடவே நார்மல் வாட்ரு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் தண்ணி, குடிக்கிற தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நைட்டு சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். நைட்டு தூங்கும் பொழுது அந்த காலையில் இந்த தண்ணியை நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சிட்டு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு முன்னே இது நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் குடிச்சிட்டு போவாங்க பெரியவங்க தோட்டத்தில் வேலை செய்ய, வயல்வெளிக்கு. அந்த மாதிரி தண்ணியை குடிச்சிக்கலாம். அப்படியே காலையில் வேணுன்றவங்களும் சாப்பாடு இந்த பழைய சாதம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூழ் குடிப்பாங்க நிறைய பேர். அதுக்கு பதில் இந்த சாதமும் சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழைய சாதம். உடம்பு வெப்பம், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு கண்ணெலாம் எரியுதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர். முடி கொட்டுற பிரச்சனை, இதுக்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற வெட்னஸ் தான் காரணம். அந்த ட்ரை இது சரி பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பழைய சாதம் தான் சாப்பிடணும் எப்பொழுதுமே. இப்போது அந்த பழைய சாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சாதத்தை இப்போது காலையில் தூங்கி எழுந்தோ இல்லை லஞ்சுக்கோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பழைய சாதம் சாதத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு நான் வீட்டு சால்ட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன், கல் உப்பை. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்தாச்சு. தயிர் பாருங்கள், நம்ம தேவைக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஆனியன் சளி பிடிக்கிறவங்களுக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறவங்க ஆனியன் சேர்த்துக்குங்க. ரொம்பவே குளிர்ச்சி அதிகமாகிடும். அப்புறம் இது ஸ்நாக்ஸ் தான். இது பட்டாணி தான், ஹெல்த்தி காரமான வேர்க்கடலை பட்டாணி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன். கூட மாங்காய் ஊறுகாய், இது மோர் மிளகாய், கொத்தவரங்காய் வத்தல், அப்பளம் வச்சுருக்கேன். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இதுதான் எனக்கு லஞ்சு. எப்பொழுதும் எனக்கு பழைய சாதம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஹைதராபாத் பிரியாணி சொல்கிறீங்க, சேலம் ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பிரியாணி வகைகள் வந்தாலும் இந்த ஐஸ் பிரியாணிக்கு இணையான உணவு நம்ம இன்னமும் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஏழைகளின் பிரியாணி ஐஸ் பிரியாணி தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் இப்போ இதுக்குன்னு ஹோட்டல் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பழைய சாதத்துக்குன்னு நிறைய இடத்துங்களில் 5 ஸ்டார்லலாம் ஹோட்டலில் ஓலை குடிசை மாதிரி போட்டு நிறைய சைட் டிஷ்ஷுங்களை வச்சு ஊறுகாய் வகைகள்லாம் வகை வகையாக வச்சுட்டு மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி பழைய சாதம் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பிளேட் சாப்பிட 250 ரூபாய்க்கு மேலே வாங்குகிறாங்க. இன்றைக்கி நம்ம சென்னையிலே இருக்குது இந்த மாதிரி. அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கிறது தான் இதை இப்போ ஜனங்க விரும்பி சாப்பிட்றாங்க. வீட்டில் செலவில்லாமல் சுலபமாக நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது எல்லாமே. எதுவுமே காஸ்ட்லியான பொருள் கிடையாது உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், பழைய சாதம் உங்களுக்கெல்லாம் பிடிக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இனிமே தான் சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய். பழைய சாதம் நான் இப்போ சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்பவே பசியாக இருக்கேன். தேங்க்யூ, பாய்.